ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஒரு பர்சன் பின்னாலேருந்து கதவுக்கு பின்னாலேருந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவுக்கு பின்னால் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை வாட் ஆர் யூ டூயிங் பிஹைண்ட் தி டோர் அப்படின்னா, பிஹைண்ட் தி டோர்னால் பின்னால் என்ன செய்கிறீங்க, கதவுக்கு பின்னால் அப்படிங்கிறது தான் பிஹைண்ட் தி டோர். வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன செஞ்சிட்ருக்கீங்க. நான் குரட்டை விடுகிறேனா, ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் கொரட்டை விடுறேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், கேட்போம் இல்லையா? அதை ஆம் ஐ ஸ்னோரிங் அப்படின்னு கேட்கலாம். ஸ்னோரிங்னா என்னென்னா அந்த கொரட்டை சத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்னோரிங் அப்படின்னு சொல்கிறது. ஆம் ஐ ஸ்னோரிங். ஏன்னா கொஷின் கேட்கும் போது யூஸ்வலாகவே ஆர் ஆம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். ஸோ ஆம் ஐ ஸ்னோரிங் அப்படின்னா குரட்டை விடுகிறேனா அப்படின்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு தெரியல அப்படிங்கும் போது, தெரியுதா தெரியலையான்னு நம்ம ஒரு டவுட்டில் அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை டஸ் ஹீ நோ அப்படின்னு கேட்கலாம். டஸ் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் டஸ் ஹீ நோ அப்படின்னு கேட்குறது. டஸ் ஹீ நோ அப்படின்னா அது அவனுக்கு தெரியுமா. ஸோ பாஸ்ட். ஸோ அதனால் டூ டஸ் அந்த இதில் டஸ் வந்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். டஸ் ஹீ நோ அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தரை பார்த்து நீங்கள் துபாய் போயிருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் மலேசியா போயிருக்கீங்களா, சிங்கப்பூர் போயிருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த பர்சனை பார்த்து அவங்க ஆல்ரவுண்டராக இருக்காங்க அப்படின்னா கேட்போம். அப்போ அதை ஹாவ் யூ பீன் துபாய் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி பார்க்குறதுல ஆம், டஸ், ஹாவ் அப்படிலாம் ஏன் முன்னாடி போட்டிருக்கோங்கிறது தெரியும் இல்லையா? கொஷினிங் கேட்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஹாவ், டஸ், ஆம்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை அங்கு வைத்து விட்டு போ. ஒரு பொருள் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும் போது அதை அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? அதை அங்கு வைத்து விட்டு போ அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வைத்து விட்டு போ, கீப் இட் தட் அண்ட் கோ. கீப் இட் தட் அப்படின்னா அதை வச்சுட்டு போ, கீப் இட் தேர் அப்படின்னா அங்கே வச்சுட்டு போ, அண்ட் கோ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஸோ அண்ட் கோ யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? கீப் இட் தேர் அண்ட் கோ, கீப் இட் தட், கீப் தட் அப்படின்னு சொல்லுவோம். கீப் இட் தட் சொல்ல முடியும், கீப் தட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லுவோம். கீப் இட் தேர் அப்படின்னா அது அங்கே வெய்யே அப்படின்னு சொல்கிறது. அவனோடு எப்போதும் தொல்லை தான். ஒரு ரொம்ப குறும்பு பண்ணுற சேட்டை பண்ணுற குழந்தை இருக்கும் போது அவன் கூட எப்போவுமே தொல்லை தான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு தொந்தரவு ரொம்ப செய்கிற பர்சன்ஸை பார்த்து சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் எ ஹேசல் வித் ஹிம். வித் ஹர் அப்படிங்கும் போது அவனோடு. இட்ஸ் ஆல்வேஸ் எ ஹேசல் அப்படின்னா தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தொல்லை, தொந்தரவு, இதுதான் ஹேசல் சொல்லுவோம். இட்ஸ் ஆல்வேஸ் எ ஹேசல் வித் ஹி அப்படின்னா அவனோடு எப்போதும் தொல்லை தான். நான் இப்போது வெளியேற வேண்டும், நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்கிறது. இது தூய தமிழில் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போது வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இப்போ போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ மஸ்ட் லீவ் நவ். ஐ மஸ்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கம்பல்ஷனில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ மஸ்ட் லீவ் நவ், நான் இப்போ போயே ஆகணும் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஆர்டர் போடுற மாதிரி, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் அதை யூஸ் பண்ணலாம். நேரத்தை பார் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த நேரத்தை பார் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஒரு ரொம்ப லேசி பர்சன்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவோம், டைம் எத்தனை, மணியை பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டயலாக்ஸ்லாம் லுக் அட் தி டைம் அப்படின்னு சொல்லலாம். லுக் அட் தி டைம் அப்படின்னா நேரத்தை பாருங்கள், மணியை பாருங்கள், இப்படி சொல்கிறத லுக் அட் தி டைம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக சேனலுக்கு கொடுங்க. அதுதான் சேனலுக்கு ஒரு அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் சேனல் மூவ் ஆகிறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, tata bye.